அது ஒன்றுக்கு விளக்கம் கொடுங்க. இன்னொன்று வந்து காது குத்தாமல் இந்த வரைக்கும் என் பொண்ணு காது குத்தலை. அது வந்து எப்படின்னா இவ்வளோ நாளாக நாங்கள் அவளை சமாளிச்சிட்டோம். இப்போ பிள்ளைங்களோடு அவள் இருக்கும் போது எல்லாம் கேலி செய்கிறதும் பண்ணுறதும் அவள் ரொம்ப மனசு கஷ்டப்படுறா. அவளுக்கும் அந்த ஆசைகள் எல்லோரும் அழகழகாக போட்டுட்டு வரும்போது அவளுக்கு ரொம்ப ஆசைகளை தூண்டுது. நாங்கள் வீட்டில் கண்ட்ரோல் பண்ணாலும் வெளியில் அவள் ஸ்கூல் போயிட்டு வரும்போது ரொம்ப மனசு கஷ்டத்தோடு வரா. சரி நம்ம செஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரம்பு மீறி வரதான் ஆகிடுமா அதை செஞ்சா? அதுக்கு விளக்கம் கொடுங்க. அடுத்து காது குத்துறது, காது குத்தாமல் நாங்கள் இருக்கிறோம், குத்தாமல் இருக்கலாமா அந்த கருத்தில் கேட்குறாங்க. காது குத்துறது மூக்கு குத்துறது ரெண்டையும் எடுத்துக்கிடுவோம். இந்த ரெண்டுமே காது குத்துங்க என்றும் குர்ஆன் ஹதீஸில் இல்லை, காது குத்தாதீங்க அப்படின்னு குர்ஆன் ஹதீஸில் கிடையாது. இந்த மூக்கை குத்தாதீர்கள், உங்கள் காதுகளை நீங்கள் குத்தி கொள்ளாதீர்கள் அப்படின்னு குர்ஆனில் இருக்காண்டா இல்லை. குத்துங்கள்னு ஒரு அனுமதியாவது இருக்காண்டா இல்லை. இப்படியான நேரடியான ஆதாரம் எதுவுமே இல்லை. ஆனால் இது முடிவெடுப்பதற்கு ஏற்றவாறு வேறு ஆதாரங்கள் இருக்குது. சில விஷயங்கள் நேரடியாக இருக்கும், சில விஷயங்கள் வந்து சிந்திச்சா விளங்குற மாதிரி இருக்கும். அந்த விளங்குற மாதிரி விஷயத்தை நீங்கள் உங்களுக்கு சரின்னு பட்டால் ஏற்றுக்கலாம். நேரடியாக இருந்தால் நீங்கள் ஏற்றுதான் ஆகணும். நானும் உன்னை விளங்கி சொன்னு வைங்க, உங்களுக்கு இப்படி விளங்கணும்ல, அப்படி விளங்கினா தான் அதுக்கு நீங்கள் அதை சரி பண்ணணும். அது என்ன விளங்கம்னு சொன்னால், அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் மனிதனை சொல்லும் பொழுது ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம், மனிதர்களை அழகான வடிவத்தில் படைத்திருக்கிறேன் அப்படின்னு நல்லா சொல்கிறான். இருக்கிற படைப்புகளில் வடிவத்தில் அழகானவன் யார்? மனிதன் தான். இப்போ ஆண் என்றால் ஆணுண்டா என்னென்ன மாதிரிலாம் இருக்கணும், அது ஒரு வடிவம். பெண் என்றால் அவள் என்னென்ன மாதிரிலாம் இருக்கணும்னு வடிவம். இது அல்லாஹ் அழகுற படைச்சிட்டான். இப்போ அல்லாஹ் அழகாக வடிவத்தை படைச்சிருக்கும்போது இல்லை இங்கே ஒரு ஹோல் இருந்தால் தான் அது அழகு, இங்கே ஒரு ஹோல் போட்டால் தான் அழகுன்னு நம்ம சொல்ல வந்தோம்னு சொன்னால், அப்போ அழகான வழியில் அல்லாஹ் படைச்சிருக்கேங்கிறான். அல்லாஹ் படைச்சல குறைகான்றது தானே. பவுடர் பூசுறது, மேக்கப் போடுறது அது ஒரு விஷயம், படைப்பில் மாற்றுறது கிடையாது. நகையை போட்டுக்கிட்டு அலங்கரிக்கிறது அது ஒரு விஷயம். நம்ம உடம்புலையே மாற்றுறோம். உடம்புல என்ன செய்கிறோம்? நல்லா இருக்கிற உடம்புல இந்த காதில் இங்கே ஒரு துவாரம் இருந்திருக்க வேண்டும், அது அல்லாஹ் தவறி விட்டான், நாங்கள் அதை கண்டுபிடித்து விட்டோங்கிற கருத்து அதுக்குள்ளே வருதா வராது நீங்கள் சிந்திங்க. அல்லாஹ் அழகான தோட்டத்தில் படைச்சிருக்கிறோங்கிறான். அழகான தோட்டத்துக்கு மாற்றமாக நல்லா இருக்கிற அப்படி தேவைன்னா அப்படி பறக்கும்போது செஞ்சுருப்பான்ல. பெண்களுக்கு என்னென்ன அம்சங்கள் வேணுமோ அதெல்லாம் கொடுத்துருக்கானா இல்லையா? கொடுத்துருக்குறான். அப்படி கொடுத்துருக்குறல்ல என்ன செய்வோம்? ஆம்பளைக்கு தாடியை கொடுத்துருக்கான்ல, அது மாதிரி பொம்பளை கொடுத்தா என்ன ஆகும்? அவங்களுக்கு அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறலாம் எல்லாம் கணக்கு பண்ணி தானே அவங்கள எல்லா வகையிலும் கொடுத்துருக்குறான். அப்படி கொடுத்து எல்லாம் என்ன செஞ்சிருப்பான்? பெண்களுக்கு ஒரு அலங்காரமாக இருக்கணும் என்பதற்காக வேண்டி காதலையும் மூக்களையும் ஓட்டையை போட்டு பிறக்க வைக்கிற பெரிய கஷ்டமா? அல்லாஹ் நாடினால் அப்படி செய்வது பெரிய சிரமமா? அது தேவையில்லைன்னு நான் விட்டுட்டான். அல்லாஹ் தேவையில்லாமல் செஞ்ச ஒன்றை உடலில் கொண்டு போய் இதுக்கு மாற்றம் செய்கிறீங்க. அதே மாதிரி இது குர்ஆனில் இந்த தெரிஞ்ச சூறா தான், சின்ன சூறாவெல்லாம் வரும், மனிதன் அழகான வடிவத்தில் படைச்சோம்னு சொல்லி. அதே மாதிரி இப்லீஸ் இருக்கான்ல, அவனை அல்லாஹ் விரட்டுறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பணிய மாட்டேன்னு சொன்ன போடா வெளியேந்து விரட்டுறான். விரட்டும் போது என்ன செய்கிறான்னா, அல்லாஹ்ட்ட ஒரு அனுமதியை கேட்குறான். யா அல்லாஹ் எனக்கு கியாமத் நாள் வரைக்கும் அனுமதியை கொடு, இவங்களெல்லாம் நான் வழிகெடுத்து காட்டுறேன், நீ என்ன மரியாதை செய்ய சொன்ன ஆதமுக்கு அவங்க புள்ள குட்டியெல்லாம் நான் வழிகெடுத்து காட்டுறேன்னு கேட்குறான். அல்லாஹ்வுக்கு செஞ்சுக்கடா, எல்லாத்தையும் உனக்கு முடியாது, சில ஆள்கிட்ட உனக்கு முடியும், பார்த்துக்கன்னு சொல்லி பர்மிஷனை கொடுத்துவிட்டான். அப்போ இப்லீஸ் என்ன செய்கிறான்? அல்லாஹ்ட்ட பேசுகிறான். அந்த பேச்சு குர்ஆனில் இருக்குது. என்ன பேசுகிறான்? லவ் மன்னி என்னகும், நான் போய் இவர்களுக்கு ஆசை வார்த்தை கேட்டுவேன், கொல ஆமுர் அன்னகும், நான் அவங்களுக்கு கட்டளையிடுவேன், கொலை பத்தி குன்ன ஆதானல் ஆமி, கால்நடைகளுடைய காதுகளில் ஓட்டை போடுவார்கள், நான் உத்தரவு போடுவேன், அதை செய்வார்கள். ஃபலையு கையிருன்ன ஹல்கல்லா, நீ படைத்திருக்கிற அந்த கோலத்தை மாற்ற வைப்பேன். இப்படி சொல்கிறான். அல்லாஹ்ட்ட சொல்கிறான், ஃபலையு கையிருன்ன ஹல்கல்லா, அல்லாஹ்வாகிய நீ படைத்த அந்த படைப்பு இருக்கிற தோற்றம் அதையும் நான் மாற்றி காட்டுவேன், மாற்ற வைப்பேன், நான் ஆர்டர் பண்ணுவேன், அவங்க செய்வாங்க. அப்போ அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிற ஒரு விதத்தை தானே மாற்றுறீங்க. காதில் துவாரம் போட்டு மூக்கில் ஒரு துவாரம் போட்டு மாற்றுவது அப்படி அல்லாஹ் உங்களை படைக்கலை, ஒருத்தரை கூட படைக்கலை, அது தேவையில்லைன்னு நல்லா விட்டுட்டான். அப்படி ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு நான் இப்படி இது போட தான் செய்வேன் அப்படின்னா, இது இப்லீஸ் சொல்லி தான் நம்ம செய்கிறோன்னு அர்த்தம். இப்லீஸ் தானே ஏவி இருக்கிறான்னு அர்த்தம். நான் உத்தரவு போடுவேன், அவர்கள் மாற்றுவார்கள். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிக்கும் போது சொன்னார்கள், லஅனல்லாஹுல் முகையிராத்தி ஹல்கல்லா, அல்லாஹ் படைத்த கோலத்தை மாற்றும் பெண்களை அல்லாஹ் சபிப்பானாக. அல்லாஹ் உங்களை என்ன மாதிரி படைச்சிருக்கிறானோ அது பத்தாது என்று சொல்லி கோலத்தை மாற்ற, மேக்கப் போடுங்க அது விஷயம், மேக்கப் போடுங்க, நகையை போடுங்க, நெட்டை போடுங்க, ஆடையை போடுங்க, அதெல்லாம் தனி விஷயம். இருக்கிற உறுப்புகளை மாற்றுறது, அந்த பல்ல பெருசாக்குற சின்னதாக்குறதெல்லாம் கண்டிச்சாங்கல்ல.
பல்லு சின்னதாக இருந்தால் நல்லா இருக்கும்னு அதை போய் செஞ்சாங்க பெண்கள்லாம், அதை போட்டு கண்டிச்சாங்க. அந்த மாதிரி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்த இந்த கண்டிப்புக்குள்ளே இதுவும் அடங்கும் அப்படின்னு சிந்தித்தால் விளங்குது. நீங்களும் சிந்திச்சு பாருங்கள், நேரடியாக காது மூக்குன்னு வரல, இது அடங்குங்கிறது ஒரு விஷயம். அது போக என்னென்னு கேட்டால், இந்த இப்னு பத்தூத்தான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் ஒரு உலக சஞ்சாரி, உலக நாடுகள் பூரா சுற்றி எல்லா நாடுகளுக்கும் பயணம் பண்ணி அங்கே கண்ட காட்சிகள் எல்லாம் புஸ்தகமாக எழுதியிருக்கார் இப்னு பத்தூத்தான்னு சொல்லி. அது ஆங்கிலத்தில், உருதுல, அரபியில் எல்லா மொழியிலையும் அந்த நூல்கள் வந்து மிகச்சிறந்த பயண நூல். உலகத்தை எல்லாம் அறிந்து கொள்வதற்கு அவருடைய நூலை என்ன செய்வாங்க, ஒரு அத்தாரிட்டியை எடுத்துக்கொள்வார்கள். அந்த இப்னு பத்தூத்தா வந்து இந்தியாவுக்குலாம் வந்திருக்கார். இந்தியாவுக்கு வந்ததை பற்றி அவர் எழுதுகிறார், ஒரு புஸ்தகத்தில் எழுதுகிறாரு. நான் இந்தியாவுக்கு சென்றேன், அங்கே ஒரு விசித்திரமான ஒரு பழக்கத்தை பார்த்தேன். பெண்களுடைய காது மூக்கில் ஓட்ட போடுகிறார்கள். அப்போ ரசூல்லா காலத்தில் இல்லைன்னா எங்கேயுமே இல்லைன்னு வழங்குது. இவர் எல்லா நாட்டையும் சுற்றி போட்டு அந்த பயணத்தில் கண்டதை சொல்லும் பொழுது இந்தியாவில் உள்ள பெண்கள் தான் அந்த காது மூக்கில் ஓட்ட போடுறாங்க, இது ஒரு ஆச்சரியமாக எனக்கு இருக்கிறது என்று சொல்லி அவருடைய பயண கட்டுரை புஸ்தகத்தில் எழுதுகிறார். மார்க் ஆதாரத்துக்கு சொல்ல வரல, வரலாற்று ஆதாரம் என்னென்னு கேட்டால், இது பிற்காலத்தில் வந்த ஒரு பழக்கம். இது வந்து அரபுகள்கிட்ட இருந்திருந்தால் அவர் எழுதியிருக்க மாட்டார். அரபு நாட்டில் வர்றாரு, ரசூல்லா காலத்தில் இருந்துருச்சுன்னு சொன்னால் அந்த பழக்கத்தை செஞ்சார்கள்னு சொல்லியிருப்பார். அப்போ அரபுகள்கிட்ட இல்லை, அமெரிக்காவில் இல்லை, யூரோப்பில் இல்லை, உலகத்தில். இப்போ நீங்கள் பாருங்களேன், பொம்பளை காதை ஊற்றிருக்கிறாங்க. அமெரிக்கா பொம்பளை காது ஊற்றிருக்காளா? ரஷ்யா பொம்பளை காது ஊற்றிருக்கிறாளா? உலகத்தில் அவங்களும் பொம்பளை தானே. நம்ம நாட்டில் தான் ஏதோ ஒரு புனிதம்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லி ஏதோ குத்த வச்சுருக்கிறாங்க. அதுக்கு நிறைய சடங்கெல்லாம் செய்கிறாங்க, மத சடங்கெல்லாம் செய்கிறாங்க. அதை காப்பி எடுத்து முஸ்லீம்கள்ட்ட நம்மளும் என்ன செய்கிறோம், செய்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இது நல்லா இருக்கிற இதை வந்து அது கெடுக்கிறதுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அது ஒன்று. ரெண்டாவது என்னென்னு கேட்டால், சில நீங்கள் பக்கத்தில் காரைக்குடியெலாம் போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். காரைக்குடி தேவட்டையெல்லாம் போனீங்கன்னா இந்த காதில் குத்தி பாம்படம்னு போடுவாங்க. பாம்படம்னு அதுக்கு பேர். அது குத்தி என்ன செய்யணும்னா ஒரு 1/2 கிலோ இருக்கும், ஒன்று இருக்குமா, அது அப்படியே இழுத்து தொங்கி இப்படி வந்து கிடக்கும். அது அந்த காது ஓட்டன்னு போட ஆரம்பித்து அந்த பாம்படத்தை போட்டு என்ன செய்வாங்க, அதுக்கு பேர் பாம்படம். அதில் மாட்டக்கூடிய பொருள் இருக்குல்ல, ஒரு 1/2 கிலோ காது தொங்கிட்ட என்ன ஆகும், அந்த ஓட்டை பெருசுபடி கை இடத்துல கையை விடலாம் உள்ளக, அந்த ஓட்டையில் அவ்வளோ பெரிய ஹோலாகி போயிடும். இப்படியெல்லாம் செய்கிற காட்சியை பார்க்குறோம். இதெல்லாம் வந்து இது என்ன அங்கோடைய விடுது பாருங்கள், இப்படி காட்சியெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் வந்து அல்லாஹ்வுடைய படைப்பை வந்து ஒரு கேலி செய்கிற விதமாக இருக்குது. ஒன்றே ஒன்று இருக்குது, என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு ஆதாரம் ஒன்று காட்டுவாங்க. என்ன அதையும் தெரிஞ்சுக்கணும்ல, அந்த ஆதாரத்தை நாளைக்கு மட்டும் சொல்லுவாங்கல்ல, நானே சொல்லிட்டேன் நல்லது தானே. என்ன ஆதாரம் சொல்லுவாங்கன்னு கேட்டால், ஒரு பெருநாத்துளைக்கு ஆண்கள் வருவாங்க, பெண்களும் வருவாங்க. ரசூல்லா காலத்தில் வந்து ஆண்களும் வருவாங்க, பெண்களும் வருவாங்க. பெருநாத்துளை ரசூல்லா பயான் பண்ணுறாங்க. பயான் வந்து பொம்பளைகளுக்கு கேட்கல, மைக்கெலாம் இல்லை அந்த காலத்தில், மக்கள் தொகை ஜாஸ்தியாக இருக்குது. மைக் இருந்தால் கேட்கும், மைக் இல்லைன்னா இது மைக் ஆஃப் பண்ணிட்டா நான் பேச உங்களுக்கு விளங்காது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆற்றிய உரை பெண்களுக்கு எட்டலைன்னு தெரிஞ்சவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாலை கூப்பிட்டுட்டு வான்னு சொல்லி அந்த பெண்கள் கடைசியாக இருப்பாங்கள்ல அங்கே போகிறாங்க. அங்கே போய் அங்கே ஒரு பயான் பண்ணுறாங்க. இந்த பயானை கேட்கல, அவங்களுக்கு பெருநாளில் இந்த உரை கிடைக்கல, அவங்களுக்கும் கிடைக்கட்டுமே என்று சொல்லி அவங்களுக்கு ஒரு பெருநாள் ஒரு 2 உரை நிகழ்த்துறாங்க. ஆண்களுக்கு ஆற்றிய உரை பெண்களுக்கு கேட்கவில்லை என்று சொன்னால் இன்னொரு உரை நிகழ்த்தலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரமாக எடுத்துக்கலாம். அது ஒன்று. போய் பயான் பண்ணுறாங்க. பயான் பண்ணும்போது தர்மம் செய்யுங்க, தர்மத்தை கொண்டு தான் நீ நரகத்திலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும்னு சொல்லி தர்மங்கிற தலைப்பில் பேசுகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சதக்காவை பற்றி பேசுகிறாங்க. அப்படி பேசி முடித்த உடனே பெண்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்களால ஏன்றதை வந்து நாங்கள் தர்மம் செய்கிறோன்னொன்னே பிலால் இப்படி துண்டை விரிக்கிறார். எல்லார் பக்கமும் கொண்டு போய் உங்களை வாளி ஏந்திராங்கல்ல, இப்போ இந்த வாளி ஏந்திரக்குன்னா அதிசல ஆதாரம் இருக்குது, இதுலேருந்து ஆதாரம் இருக்குதா வசூல் பண்ணலாங்க இருக்குது. அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, பிலால் வந்து அவர் துண்டை விரிச்சிட்டே போகிறார். அவங்கவுங்க காசு உள்ளவங்க காசை போடுறாங்க, அது எதை போடுறாங்க. அதில் வருகிறது அவங்க காது வளையங்களையும் வளையல்களையும் போட்டார்கள் வருது. காது வளையம் போட்டார்கள்னா காது குத்திருக்காங்கன்னு இது ஒன்றை வச்சு காட்டுவாங்க. இந்த காது குத்தலாம்ங்கிற கட்சிக்காரங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த பெருநாள் உரையில் வரும் பொழுது அந்த பெண்கள் காது அணிகளையும் அப்புறம் வந்து வளையல்களையும் மோதிரங்களையெல்லாம் அள்ளி தர்மமாக போடுறாங்கன்னு வருது. மோதிரம் பஞ்சாயத்து இல்லை, அது போட்டுக்கலாம். வளையல் பஞ்சாயத்து இல்லை, இந்த காது அணின்னு வருதில்ல. அப்போ என்ன விளங்குகிறது, காது குத்தலாம் என்று விளங்குகிறது. காது குத்தினா தானே காதில் வளையம் போட முடியும், காது அணிகிறதா இருந்தால் அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்து சொல்கிறாங்க. அது மறுக்க முடியாது. காதணின்னு அதுதான், காதில் போடுறது தான் காதணி. ஆனால் அதில் என்ன விளங்கணும் அப்படி விளங்கணும். என்ன விளங்கலாம்னு கேட்டால், காது குத்தலாம் என்று அதில் விளங்க இயலாது. என்ன விளங்கலாம், ஏற்கனவே காது குத்தி இருந்தால் அது நீங்கள் தூர்க்க தேவையில்லைன்னு விளங்கலாம். ரசூல்லா அதை காது குத்துனதை தடுக்கலை, அதுதான் அதில் கிடைக்குமே தவிர ரசூல்லாவுக்கு முன்னாடி ஒரு பொம்பளை உட்கார வச்சு காது குத்துனாங்கன்னு காட்டினா தான் காது குத்துறதுக்கு அங்கீகாரமாகும். முன்னரே நீங்கள் தௌஹீதுக்கு வரும்போது குத்திருப்பீங்க,
அதுக்காக வேண்டி அதை போட்டு அடைக்கணுமா? முன்னாடி செஞ்சாச்சு, செய்கிறது தான் தப்பு, செஞ்சுட்டா என்ன ஆகுறது? அந்த மாதிரி தான் அந்த ஹதீஸை இணைச்சினா அதையும் ஏற்றுக்கிறணும். அதுவும் ஹதீஸ் தான். எனக்கும் ஹதீஸு உனக்கும் ஹதீஸுன்னு போய் சொல்ல முடியாது, எல்லாத்தையும் நமக்குள்ள தான். ஹதீஸுன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் இது எங்கள் ஹதீஸ், இது உங்கள் ஹதீஸுன்னு பிரிக்க முடியும்? எல்லாருக்கும் அந்த ஹதீஸ் தானே. அதுக்கு நம்ம கட்டுப்படணும். அந்த அந்த காதணியை கலட்டி போட்டார்கள் என்பதையும் நம்ம என்ன முடிவுக்கு வரலாம்? அப்போ காதை சிதைக்கக்கூடாது, அந்த உருவங்களை சிதைக்கக்கூடாதுன்னு இருக்குது. அது சாபத்துக்குரியன்னு அதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். இதை ஏற்றுக்கிட்டு அதை மறுக்கக்கூடாது, அதை ஏற்றுக்கிட்டு இதை மறுக்கக்கூடாது. ரெண்டையும் ஏற்றுக்கிற என்ன செய்யலாம்? அந்த காதணி என்பது ஏற்கனவே குத்தி இருப்பார்கள், ஜாகிலியா காலத்தில் இருந்திருக்கும், அந்த இதில் போட்டிருப்பாங்க. போட்டதை ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, தடுக்கவில்லை. இப்போ நீங்கள் காது மூக்கு குத்தி இருப்பவர்கள் முன்னாடியே குத்தி இருந்தீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக காட்டலாமே தவிர காது புதுசாக குத்தலாம் என்பதற்கு ஆதாரமாக காட்ட இயலாது. இது இரண்டையும் இணைத்து வைக்கக்கூடிய ஒரு விளக்கம். இது ரொம்ப நேரம் விளக்க வேண்டிய ஒரு தலைப்பு இருந்தாலும் onlinepj.in இந்த காது மூக்கு குத்தலாமான்ற எழுத்து வடிவிலையும் கட்டுரை போட்டிருக்கிறோம், வீடியோ வடிவிலையும் நீண்ட நேரம் பேசின வீடியோ இருக்குது. அதில் கூடுதலாக பார்த்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து